பரவாயில்லையே, செம்மையா ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல? எப்படி நம்ம செட்டப்? சூப்பர். Thank you. அம்மா பிரீத்தி எங்க? நாகு கூட்டிட்டு வர போயிருக்கா. ஓ. ஏய் ஹர்பஜன், நீ என்ன மேல வந்து சைலண்டா நின்னுட்டு இருக்க? உன்னோட ஃபேவரட் சாங் பாடு. ஓகே. இங்க வா. ஏய் பிரீத்தி எங்க? வருவா மேடம். நாங்க கூட்டிட்டு வரேன்னு சொன்னா. சண்முகம் விடுவாரா? அவன் கூட்டிட்டு வருவானா? அவன் எப்படி கூட்டிட்டு வருவான்? இரு, நானே போய் அவளை கூட்டிட்டு வரேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான கெஸ்டே அவதானே. நீ கூட்டிட்டு வா, நான் இவங்களை சமாளிச்சுக்கிறேன். பிரீத்தி, பிரீத்தி, எங்க ஆளையே காணோம்? எங்க போயிருப்பா? நீ ரொம்ப நல்லா பாடுன. Thank you. ஆனா உனக்கு சந்தோஷம் இல்லைல்ல? என்ன சந்தோஷம்? நீ கிருபா கூட ஆடணும் தானே ஆசைப்பட்ட. அது முடியலல்ல? ஆமா. கவலைப்படாத, நான் ஹெல்ப் பண்றேன். எல்லாருக்கும் தன் மனசுக்கு பிடிச்சவங்களோட டான்ஸ் ஆடினா சந்தோஷமா இருக்கும். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன? நானும் அவங்க கூட ஆடணும்னு தான் ஆசைப்படுறேன். நான் அவங்க கூட ஆடினா இன்னும் நான் பெஸ்டா ஆடுவேன். சரி சரி சரி, எனக்கு எல்லாம் புரியுது. நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா நான் சொல்ற மாதிரி பண்ணனா கிருபா உன் கூட டான்ஸ் ஆடுவா. என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ற? நேரா கிருபா கிட்ட போ. அவளை பார்த்து, உன்னை பார்க்கும்போது என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்க. உன்னை பார்த்த உடனே அவ ஞாபகம் வந்துருச்சு. நான் படிக்கும் போது அவளை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ உன்னை பார்த்த உடனே அவ ஞாபகம் வந்துட்டே இருக்கு. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லயே அவதான் எனக்கு ரொம்ப ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. இப்போ நான் உன்னையும் அப்படிதான் நினைக்கிறேன். அது தப்பில்ல தானே அப்படின்னு கேளு. சரி சரி. போ. ஓகே. அதெல்லாம் பாத்துக்கலாம். ஆமா ஆமா, ரொம்ப அழகா பாடினா. சித்தி, என்ன நம்ம பிரீத்தியை காணோம்? எங்க போறா? வந்துருவாப்பா. இல்ல, இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். அதான். சரி சரி, இரு, நான் பாத்துட்டு வரேன். சித்தினா சித்தி தான். ஏய், கிருபா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன? என்ன சொல்லணும்? இல்ல, உங்களை பார்க்க என்னோட ஸ்கூல்ல படிச்ச பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்கு. அப்படியா? ஆமா, அவங்களும் இவங்களும் ஒரே மாதிரி இருக்கு. நானும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்.
இப்போ அவ என்னோட காண்டாக்ட்ல இல்ல, எங்க இருக்கானே தெரியல. ஐயோ பாவம் கிருபா. கிருபா கிட்ட லவ் சொல்ல போறானா? அப்படி சொல்லி கிருபா அக்செப்ட் பண்ணிட்டானா சந்திரிகா அத்தை பிரீத்தியை டார்ச்சர் பண்றதை விட்டுருவாங்க. பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி மட்டும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால கிருபாவையும் சிங்கையும் கோர்த்து விடுறது நமக்கு நல்லது. என்ன ஹர்பஜன், உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் மாதிரியே கிருபா இருக்கான்னு சொன்னியே, அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஓ, நம்ம பிளான விக்ரம் ஒட்டு கேட்டானோ? டிகே டிகே, எல்லாம் நல்லதுக்கு தான். ஆமா விக்ரம், அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். பாவம், அவளை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். என்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கான் தெரியுமா? என்னடா அது, விக்ரமும் கிருபாவை சிங்கோட சேர்த்து வைக்க போறானா? அப்போ நம்ம ரூட் இன்னும் கிளியர் ஆயிடுச்சு. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. என்ன ஹர்பஜன், கிருபாவை பாக்குறதுக்கு அப்படியே அவள மாதிரி இருக்குல்ல? நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டியா? என்ன மாப்பிள்ள பிரச்சனை? அங்கிள், அது ஒண்ணு இல்ல அங்கிள். நான் உன்னை கேட்கல, சிங்க கேட்டேன். என்ன பிரச்சனை மாப்பிள்ள? ஓ, மாப்பிள்ளனே முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படி இல்ல மாப்பிள்ள, இந்த மாதிரி கலர்ஃபுல்லா ஃபங்க்ஷன் நடக்கும்போது வயசு வித்தியாசம் பார்க்காம மாமா மச்சான்னு கூப்பிட்டாதானே ஃபங்க்ஷன் கலகட்டும். இல்ல மாமா, நீங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க சிங்க மாப்பிள்ளன்னு கூப்பிடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லவா? அத மனசுக்குள்ள அப்படியே வச்சுக்கங்க. பயங்கரமான கேடியா இருக்காம்பா. அனி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத நான் கேட்கணும். நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் பிரீத்தியை தேடி வந்தேன். நீ எதுக்கு அவளை தேடி வந்த? பிரீத்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அவ இல்லாம நல்லா இருக்குமா? அதுக்காக தான் அவளை தேடி வந்தேன். நீ எதுக்கு அவளை தேடுறன்னு தெரியாதா? எல்லாருக்கும் முன்னாடி அவளை கூட்டிட்டு போய் ஆட வச்சு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அது நடக்கவே நடக்காது. பிரீத்தி நல்லா ஆடுவா. வீணா நீ தான் அசிங்கப்பட்டு நிக்க போற. அண்ணி, நீங்க எதுக்கு வந்தீங்க? நானும் பிரீத்தியை தேடித்தான் வந்தேன். ஓ, அவளை கூட்டிட்டு போய் விக்ரம் கூட ஆட விட்டு சந்தோஷப்பட போறீங்களா? இவதான் பிரீத்தியே இல்லை. இவளுக்கு ஆட தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இப்ப அவ வந்தா மட்டும் போதும், அசிங்கப்பட்டு நிப்பா. அதுக்கு நான் கேரண்டி. சரிங்க அண்ணி, நீங்க அந்த பக்கமா போய் பாருங்க, நான் மாடிக்கு போறேன். என்ன பிரசாந்த் இது? விக்ரம், இத பார்க்கும்போது உனக்கு என்ன தெரியுது? பேய் வர்றதுக்கான அறிகுறி மாதிரியே தெரியல. டேய், இது ஏதோ மரத்துல இருந்து விழுந்திருக்கு போல. மரமா? ஆமா மாப்பிள்ள, இத பார்த்தா ஏதோ கடிச்ச மாதிரி இருக்கு. பறவை மேல தூக்கிட்டு போகும்போது மேல இருந்து கீழே விழுந்திருக்கும். இத போய் பேய்கின்றிய. அங்கிள், நல்லா பாருங்க, அது மந்திரிச்ச கயிறு மாதிரியே இருக்கு. இதுக்கு தான் நான் சாப்பிடும் போதே சொன்னேன், வெளியே எங்கேயாவது போலான்னு. சொன்னா கேட்டீங்களா? ஐயோ பிரசாந்த், அதெல்லாம் எதுவுமே இல்ல. அது கூட அடிச்சா சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு ஃப்ரீயா விடு. ப்ரோ,
எலுமிச்சை பழத்துக்கும் பேய்க்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் சும்மா யூ மீன் டேய் அத வரா. சரி இலகா, நீ மட்டும் தானே பாடாம இருக்க, நீ பாடு பாப்போம். நான் பாடணுமா? விக்ரம், ஆ? பிரீத்தியை எங்க தேடியும் காணல. என்ன சித்தி சொல்றீங்க? நான் உண்மையை தான் சொல்றேன். இருங்க நான் போய் பார்க்கறேன். எலுமிச்சை பழம் விழுந்துச்சு, இப்ப தேங்காய் வந்து விழுந்திருக்கு. விக்ரம், இது பேய் வர்றதுக்கான அறிகுறிதான். அதான் நம்ம மேல வந்து விழுந்திருக்கு. சொன்னா கேளுங்க, இங்க கண்டிப்பா பேய் வரும். பிரசாந்த், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகாது சரியா? இப்ப தேங்காய் வந்து விழுந்திருக்கு, அதுவும் பேய் சிம்பிள்லாம் போட்டிருக்கு பாரு. அது ஏதோ ஒட்டி இருக்கு பிரசாந்த், விடு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விக்ரம். ஆமா விக்ரம். ஆமா. ஐயோ, நல்லா சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏன் தேவையில்லாம இப்படி பயந்து சாவறீங்க? சரி, அதை எடுத்தேன். என்னது இதுவா? இத பாரு, பலூன்குள்ள குங்குமத்தை ரத்தம் மாதிரி பண்ணிருக்கேன். இது போய் மேல விழுந்து செதறன உடனே ரத்தமா செதறதுன்னு நினைச்சு பயந்து அலறி ஓட போறாங்க பாரு. கன்ஃபார்மா பேய் இருக்கு. இங்க பாரு ரத்தம். சிக்கிட காப்பாத்து. ஓடு 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 ஓடு. சந்திரிகா வா, ஏற்கனவே வாட்ட தாங்க முடியல, இதுல வேற உனக்கு பேய் பிடிச்சா நான் செத்தேன். எப்படி அலறிட்டு ஓடிட்டாங்க பாத்தியா? ஆமா ஆமா போயிட்டாங்க. ஆனா ஊருக்கு போக மாட்டேங்கறாங்களே. இவங்க எப்போ ஊருக்கு போவாங்க? பிரீத்தி, இப்ப நாம பண்ணதால கொஞ்சம் பயந்து போயிருப்பாங்க. அடுத்து நாம இப்படி ஏதாவது செஞ்சு அவங்கள இன்னைக்கே வீட்டை விட்டு ஓட வச்சிருவோம். சரி, நீ இப்படி போய் வீட்டுக்குள்ள போ, நான் இப்படி போய் பின்பக்கத்து வழியா அப்படியே வாசப்பக்கமா வந்துடுறேன். போ. எப்படி நடந்துச்சு? யாரு பண்ணிருப்பா? ஆன்டி ஸ்ரீஜா 2 பேரும் இங்கதான் இருந்தாங்க. அப்புறம் எப்படி நடந்திருக்கும்? சந்திரிகா, பிரீத்தி, நீ எங்க போன? எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? நான் இங்கதான் இருந்தேன். இங்கன்னா எங்க? பாத்ரூம்ல. ஓ, அப்போ இவ்வளவு நேரம் நீ பாத்ரூம்ல தான் இருந்த. எனக்கு பல்லு வலி, அதுவும் இல்லாம ரத்தம் வேற வந்துச்சு. அதான் பாத்ரூம் போய் கழுவிட்டு இருந்தேன். சரி சரி. என்னாச்சு உங்க எல்லாருக்கும்? ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மேல பேய் இருக்கு. எலுமிச்சப்பழம், தேங்காய், பலூன் இதெல்லாம் வந்து விழுந்துச்சு. அதெல்லாம் வந்துச்சா? அப்ப பேய் இருக்குதுங்கிற அறிகுறி தான். எங்களுக்கு அது தெரியும், அதனாலதான் நாங்க பயந்து போயிருக்கோம். உங்கள யாரையோ ஒருத்தரை டார்கெட் பண்ணிருக்கு, அதனாலதான் உங்களுக்கு அப்படி தோணி இருக்கு. அங்கிள், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? முதல்ல நீங்க வெளியில போய் அதால யார் தூக்கி போட்டாங்கன்னு போய் பாருங்க, போங்க. நான் இதோ பாக்குறேன் தம்பி, போறேன்.
நல்லா பாத்துட்டேன் தம்பி. எதுவும் இல்ல, வாட்ச்மேன் கிட்டே சொல்லி வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் வாங்க, டான்ஸ் ஆடுங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம், இதோட நிறுத்திட்டா நல்லது. இல்லனா நான் மாட்டிப்பேன். ஏன்னா பேய் எப்பவுமே என்னதான் டார்கெட் பண்ணும். ஆமா விக்ரம், நம்ம போய் தூங்கலாமே. சரி சித்தி, நீங்க இலைக்காவையும் சாருவையும் பாட்டி ரூம்ல தங்க வச்சீங்க. சரி. ஹர்பஜனும் பிரசாந்த் என் ரூம்ல தங்கிக்கிட்டோம். நீ போ, நீ வா, என்ன பத்திரமா கூட்டிட்டு போனா. வாங்கடா. சரி வாங்க. சந்திரிகா, என்னையா பயமா இருக்கு, வா ரூமுக்கு போயிடலாம். நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். அவங்க எல்லாரும் காலையிலேயே போயிடுவாங்க. இல்ல ஒரு நாள் நான் அவங்களை எல்லாம் ஓட விட்டு காட்டுறேன். நீ கவலையே படாத, நிம்மதியா இரு, பயப்படாத. வா. குட் மார்னிங். குட் மார்னிங். காஃபியா? தேங்க் யூ. இது யாருக்கு? இது பிரீத்திக்கு. கொடுங்க, நான் கொடுத்துறேன். சரி. தேங்க் யூ. பிரீத்தி, பிரீத்தி, பிரீத்தி. குட் மார்னிங். என்ன இப்படி பாக்குறே? குட் மார்னிங் சொன்னா திருப்பி சொல்லணும். குட் மார்னிங். ஆமா, நீ இவ்ளோ நேரம் தூங்க மாட்டியே. எங்களையும் 6 மணிக்கு மேல தூங்க கூடாதுன்னு பனிஷ்மெண்ட் பண்ணுவியே. இப்போ நீ மட்டும் தூங்கிட்டு இருக்க. இப்ப என்ன பண்ணணும்? இல்ல, ஏன் இவ்ளோ நேரமா தூங்கிட்டு இருந்த? அது இங்க வந்ததுல இருந்து பழகி போச்சு. அதுவும் இல்லாம பல்லு வலி, அந்த அலுப்புல தூங்கிட்டேன். அப்படியா? ஓ சாரி. உனக்கு பல்வலி இருக்குல்ல, நான் மறந்தே போச்சு. நேத்தி கூட உனக்கு ரத்தம் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. நீ இந்தியா வந்து ரொம்ப மாறிட்ட. சரி, இந்த பெட் காஃபி. நான் இன்னும் பல்லு விளக்கல. ஹே, பெட் காஃபி குடிக்கிறதுக்கும் பல்லு விளக்குறதுக்கும் என்ன சம்பந்தம்? பல்லு விளக்காம எப்படி குடிக்கிறது? ஏய், நம்ம அமெரிக்காலே அப்படிதான் குடிச்சோம். ஆமா, கரெக்ட் தான். நாம அப்படி குடிச்சதுனால தான் இப்ப எனக்கு பல்லு வலி வந்திருக்கு. திரும்பவும் அதே மாதிரி குடிச்சா மறுபடியும் பல்லு வலிக்கும்ல. அதனால நீயும் அப்படி பண்ணாத. உன்கிட்ட இருந்து அட்வைஸ் பண்ற பழக்கம் மட்டும் மாறவே இல்ல. மத்தபடி நீ எல்லாமே பழைய பிரீத்தி தான். இந்தா, நீ பல் விளக்கிட்டே குடி. இவ்ளோ நேரம் அவ தூங்க மாட்டாளே. இந்தியா வந்து மாறிட்டா. பிரீத்தி, பிரீத்தி, பிரீத்தி. பிரீத்தி, என்ன வேணும்? என்ன பிரீத்தி, எனக்கு நீ பரதநாட்டியம் சொல்லி கொடுக்கறேன்னு சொன்னியே, ஞாபகம் இருக்கா? பரதநாட்டியமா? ஆமா, இந்தியா வந்தா நீ பரதநாட்டியம் சொல்லி தரேன்னு சொன்னேல்ல. ஆமா. அப்போ சொல்லி கொடு. சரி, நீ சீக்கிரமா பல் விளக்கிட்டு வா. நானும் ரெடி ஆகி கீழே ஹால்ல வெயிட் பண்றேன். சரியா?